8th ரவுண்டோ 10th ரவுண்ட் கவுண்டிங் எலெக்ஷன் கமிஷன் அது பெர்சன்டேஜ் தான் சார். ஆமா சார், பெர்சன்டேஜ் மாறாது. அப்ப பாருங்க சார், 18% நீங்க 2019 இரட்டை தலைமை இருக்கும் பொழுது இன்னைக்கு இட்ஸ் an increase. ஆனா அதே டைம்ல டிஎம்கே எவ்வளவு சொன்னீங்க? 25%. சார் டிஎம்கே 26, அதுல காங்கிரஸ் ஒரு 11% ஆட் ஆகுது, பட் 10.7. ஐஎம்எல் ஒரு 1.2 ஆட் ஆகுது, சிபிஐ 2%, கிட்டத்தட்ட ஒரு 44% தாண்டி வராங்க. 40% எக்ஸாக்ட் அதெல்லாம் தாண்டி வராங்க. நீங்க சொன்னது 40% கணக்கு வருது. அப்ப 52 எங்க இருக்கு? 44 க்கு மேல வந்துறாங்க நீங்க. 52 எங்க இருக்கு? அப்ப சரிவுன்னு பார்க்க கூடாதா? திமுக சரிவு தொடங்கிருச்சு பார்க்க கூடாதா? அதான் சொல்றேன் சார், இது வந்து கிளியர் இண்டிகேஷன். இந்த இயக்கம் நன்றாக இருக்கணும், அம்மா ஆசைப்பட்ட மாதிரி 100 ஆண்டுகள் இருக்கணும், ஒற்றை தலைமை தான் சிறந்த எடுத்த முடிவு கரெக்ட் அப்படின்னு. ஏன்னா கழகத்தை வீழ்த்த நினைத்தவர்கள், துரோகிகளோட கை சேர்ந்தவர்கள், கை கோர்த்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து தோத்துருக்காங்க. இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியாகட்டும் தேனி தொகுதியாகட்டும் தோத்தது யாரு? இந்த இயக்கத்தை வந்து எப்படியாச்சும் வீழ்த்தணும்னு நினைச்சவர்கள் தானே. மக்கள்கிட்ட ஒற்றை தலைமைக்கான அங்கீகாரம் தெளிவாக தெரியுது, கிடைத்திருக்கு. அதுக்கான சமிங்கை உங்க மிஷன்ல நீங்க இந்த விஷயத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க தானே. உங்க தேசிய தலைமை கூட திரு அமித்ஷா உள்ளிட்டோரும் கூட அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தா நம்பரா டிரான்ஸ்லேட் இருக்கும் அப்படின்றாங்க. சில அனலிஸ்ட் சொல்றாங்க இது ஒரு 10 வந்திருக்கலாம், 15 வந்திருக்கவங்க, சிலர் 20ங்கிறாங்க. பட் நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த எலெக்ஷன்ல வந்து அதிமுகவை முடிச்சிடலாம்னு நினைச்சீங்க. பட் உங்களுக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம் கணிசமாக இருக்கிறது. பட் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த கெயின்ஸ் நிறைய இடங்கள்ல வரல. இல்ல யாரையும் முடிக்கணும் பண்ணணும் நாங்க நினைக்கல. ஐ அம் கோட்டிங் யூ சார். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க. இல்ல இப்போ நான் ஏதோ என் கற்பனையில சொல்லல, என் ஆசையில அபிலாஷை சொல்லல, உங்க கருத்தை சொன்ன சார். 12 அண்ணாமலை தெரிஞ்சு கேக்குறாரு. இல்ல 12 இடங்கள்ல 2வது இடத்தை பிடித்திருக்கிறோம். மொத்தம் 39 இடங்கள். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அதிமுக திமுகவை தவிர இங்கே எந்த கட்சிக்குமே கட்டமைப்பு இல்லை. காங்கிரஸ் கட்சி கூட திராவிட கட்சிகளோட சவாரி செய்தார்தான் இங்கே வந்து இடத்தை பிடிக்க முடியும். 3வது யாருக்குமே இடமிடன்னு சொன்னீங்க. அப்போ 12 இடங்களில் எப்படி 3வதாக வர முடிந்தது? தென் சென்னையில், மத்திய சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், ராமநாதபுரத்தில், தருமபுரியில், தேனியில் எவ்வளோ இடங்களில் 2வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போது நீங்கள் அந்த கணக்கு போட்டிங்க. இப்போ ஸ்டாண்டிங் படி 11.3% பிஜேபியோட ஓட் ஷேர். பாமக அது ஏன்னா நாங்கள் 23 இடங்களில் தான் நின்னோம். 23 இடங்களுக்கு 11% வாக்கு வங்கி. அதிமுக வந்து 35 இடங்களில் இரட்டை இலட்சணத்தில் நின்னாங்க, அவர்களுக்கு 20% வாக்கு வங்கி. இப்போ பாமகவுடைய ஓட்டு, மற்ற கட்சி தமாகவுடைய ஓட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த டேட்டா எலெக்ஷன் கமிஷனில் வரல, எக்ஸாக்டாக வரல. அதர்ஸில் இருக்கு. அநேகமாக ஒரு 16-17% ஆச்சு குறைந்தபட்சம் என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இருக்கும். அப்போ 2வது வாங்கியாச்சு சார். அதை 14 வாங்கியாச்சு. 14 வாங்கிட்டோம். பட் அது வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை. இப்போ பல மாநிலங்கள், இப்போ உதாரணமா ஒடிசா உண்மையில சொல்லுங்க, உங்க தொண்டர்களுக்கு இந்த நம்பர்ஸ் உத்வேகம் தருதா? இல்லை இப்போ ஒடிசா எடுத்துக்கலாம். இல்லை இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு முடிவும் கூட தான். இப்போ ஒடிசாவில் வந்து இதே மாதிரி கூட்டணியே வைத்திருந்தா இப்போ எப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்போம்? 21 எம்பி சீட்டில் 19 எம்பி சீட் ஜெயிச்சிருக்கோம். எம்எல்ஏக்களில் 80 இடங்களை ஜெயித்து இப்போ தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரப்போகிறோம். அப்போது அட் சம்டைம் வி ஹாவ் டு டேக் எ கால் இல்லையா? எங்களுக்கு வைத்துக்கொண்ட பரிசோதனை அவ்வளோதான். இப்போ எங்களால் வந்து இப்போ நோட்டா கட்சின்னு நீங்கள் சொன்னீங்க, இன்னைக்கு 12% பரிசோதனைங்கிறீங்க. இட் ஹேஸ் கம் வித் அ காஸ்ட். ஒருவேளை அந்த பரிசோதனை செய்யாமல் ஒரு சேஃப் ரூட் போயிருந்தீங்க, ஒரு காம்ப்ரமைசிங் போஸ்டர் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 294 அப்படிங்கிறது அந்த 300 மார்க்கை தாண்டி இருக்க வாய்ப்பு நிறைய இல்லை. சத்தியம் எல்லாமே ஒரு நிமிஷம், எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் தான். இப்போ அது வச்சுருந்தா இருக்கலாம். பட் தலைமை இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறமும் இதை அடிக்கடி தான் நாங்கள் போகணும். இப்போ என்னுடைய ஒரே கேள்வி என்னென்னா, கண்டெஸ்டட் ஓட் ஷேர்னு ஒரு ஃபிகர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் பிஜேபி எவ்வளோ that will be higher than 11%. அதாவது 2014 பாஜக அமைச்ச கூட்டணி பிரித்த ஓட்டுகள் அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்தது. 2024 அதே பாஜக பிரித்த ஓட்டுகள் இப்போ திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. கொள்கையும் தன்மானத்தையும் இழந்து கூட்டணி வைக்கணுங்கிற அவசியம் அதிமுகவுக்கு கிடையாது. அஇஅதிமுகவின் தேவை பாஜக தானே இல்லையா? பாஜகவின் தேவை அதிமுக கிடையாது தமிழ்நாட்டில். ஓகே, லாஸ் இஸ் தேர்ஸ் அப்படிங்கிறீங்க. 100%. ஓகே, அது நீங்க உணர்றீங்களா? இல்லை, அது யாருக்கு எது லாஸ்ன்னு போக போக தான் தெரியும். பாகமொத்தம் எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, நாங்கள் ஆட்சியில் இருக்க போகிறோம். எங்களோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் மிகப்பெரிய பதவிகளை பெற்று நல்லா இருப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. சரி, ஐ ஹேவ் டு கோ ஃபார் அ பிரேக். அதற்கு முன்பாக திரு இனியன், என்ன ஸ்பெகுலேஷன்னா இப்போ நீங்கள் வந்து நாயுடுவையும் சரத் மன்னிக்கணும் நிதிஷ்குமாரையும் உங்கள் பக்கத்துக்கு கொண்டு வந்துடுவீங்களா அப்படின்னு. அது வந்து இட்ஸ் அ வெரி ரிஸ்கி எக்ஸசைஸ். அது வந்து நீங்கள் வந்து பல்ட்டுராம்னு ஏற்கனவே ஒரு பேர், இன்னொரு பல்ட்டி அடிக்க வைக்க போகிறீங்களா? இல்லை நாயுடு அங்கே போயிருக்கிறாரு, அவரை திருப்பி இங்கே கொண்டு வர போகிறீங்களா? இல்லை அந்த ரூட் எடுக்க மாட்டீங்களா? உங்கள் கெஸ், உங்கள் தனிப்பட்ட கருத்து என்ன? முதல்ல நாளைக்கு கூட்டம் கூடுகிறது. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்காங்கன்னு நாளைக்கு தெரியும்.
ஒருவேளை எங்களுக்கு வந்து பெரும்பான்மைக்கு ஒரு சின்ன நம்பர் தான் தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் டிடிபியை எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைப்போம். ஏன்னா அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக ஆந்திர மாநில சிறப்பு அந்தஸ்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுப்போம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அடிப்படையிலேயே ஜனநாயகத்தில் நம்பர் தானே பேசுது. நம்பர் இந்த நம்பர் இந்த மேஜிக் நம்பர் 272 உங்களால் டிடிபியையும் நிதிஷ்குமாரோட ஜேடியையும் உள்ளே சேர்க்க முடியும்னா அது வந்து வெற்றி கூட்டணி தானே. அது அதில் என்ன தப்பு இருக்குதுல்ல? ஆனா நம்பர் மேட்ச் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் தூரம் ஜாஸ்தின்னு இல்ல கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் பத்தாது. அப்போ நீங்க இந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சிங்கிள் மெம்பர் பார்ட்டிஸ் எத்தனை இருக்கு, அதுல ஒரு 4-5 பார்ட்டியை சேர்த்து நீங்க நம்பர் மேட்ச் பண்ண முடியுமா யோசிக்கலாம். நீங்க எந்த ஃபார்மேஷனும் இந்த ஃபார்மேஷனும் அந்த ஃபார்மேஷனும் ஷார்ட் லிவ்டா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்கா? இல்ல நீங்க 232 + 18 இங்கே வருது உங்களுக்கு. 232 + 18 அப்படின்றது இட்ஸ் கமிங் 250. ஓகே, இன்னும் 22 சீட் வேணும் உங்களுக்கு. அது எங்கேருந்து கொண்டு வர போறாங்க? இல்ல நிதிஷும் அந்த 22 சீட் டிடிபில இருந்து வரலாம், இல்ல ஜேடியூல இருந்து வரலாம். ஒரு முயற்சி தான் பண்ணி பேச்சு பாப்போமே. இல்ல இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன இருக்கு சொல்லுங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. இது பிஜேபியில ஏதாச்சும் பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர்கள் பண்றதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப அவர்கள் மொத்த கூட்டணி இல்ல இது இந்தியால புதுசு கிடையாது. நிதிஷ்குமார் ஜெயித்த எம்பிக்களோ இல்ல சந்திரபாபு நாயுடு ஜெயித்துக்களோ எங்களை பிரதமர் வேட்பாளராக காண்பித்து ஜெயிச்ச தொகுதிகள். இதே நீங்க பிஜு ஜனதா தளத்தையோ சந்திரசேகர் ராவையோ கூப்பிட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பிரதமர் வேட்பாளராக எங்களால காமிச்சிட்டு ஜெயிச்சுட்டு நீங்க கூப்பிடுவீங்கன்னா கூப்பிட்டுக்கோங்க, அது மக்கள் பார்த்துக்கிட்டோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நிலவரம் என்னன்னா பிஜேபி 245 தொகுதியில் லீடிங் ஆர் வின்னிங். இண்டி கூட்டணி மொத்தமாக எல்லாருமே சேர்ந்துமே அந்த இடத்தை வந்து பிடிக்கவில்லை. அதுதான் 232 தான் பிடித்திருக்கிறார்கள். இப்போ இது எப்படி க்ளோஸ் டு மெஜாரிட்டி ஆகும்? ஆல்ரெடியே எங்கள் கூட்டணி மெஜாரிட்டிக்கு மேலே 25 தொகுதிகளை வாங்கி எப்படி பார்த்தாலும் ஆந்திராலையும் பீகார்லையும் பெரிய மழை, சென்னையில் கூட மழை பெஞ்சிட்டு இருக்குங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா அறிவாலயத்தில் தொடர்ந்து வெற்றி மழை 2019 தொடர்ந்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.